இன்னைக்கு நாம பார்க்க போற நபர் 574 ஆண்டுகளுக்கு முன்னாடியே பிறந்த ஒரு நபர். இவர் ஒரு ஓவியர், இல்லைன்னா கண்டுபிடிப்பாளர், இல்லைன்னா உடல் கூறியல் நிபுணர், இல்லைன்னா பொறியாளர், அதுவும் இல்லைன்னா கட்டிட கலைஞர். இப்படி இவரை பத்தி என்ன வேணாலும் நாம சொல்லலாம். வானம் ஏன் நீல நிறமா இருக்கு அப்படிங்கறத பத்தி, ஏர் ஸ்கேட்டரிங் லைட் அப்படிங்கறத பத்தி 500 ஆண்டுகளுக்கு முன்னாடியே சொன்னவர் தான் நம்ம டாவின்சி. அவரை பத்தி தான் இன்னைக்கு நாம பார்க்க போறோம். இன்னைக்கு நாம எல்லாம் பார்த்துக்கிட்டு இருக்கிற ரோபோக்களுக்கு முன்னோடியான ரோபோக்களை அன்னைக்கே அவர் உருவாக்கி இருக்காரு. வெறும் கயிறு சக்கரங்களை வச்சு அன்னைக்கு அவர் ரோபோவை உருவாக்கிட்டார். இன்னைக்கு இருக்கிற ரோபோக்களுக்கான முன்னோடி அன்னைக்கே அவர் உருவாக்கி இருக்கார். அதோட மட்டும் இல்ல, இவரே இசைக்கருவியை உருவாக்கி அந்த இசையை இசைச்சும் காட்டக்கூடிய அளவுக்கு திறமைசாலியா இருந்திருக்காரு நம்ம டாவின்சி. இன்னைக்கு நவீன வசதியோட இதயம் எப்படி இருக்கு அப்படிங்கறத நாம எல்லாம் பார்த்துக்கிட்டு இருக்கிறோம். அன்னைய காலகட்டத்திலேயே ஒரு இதயம் எப்படி இருக்கும் அப்படிங்கறத அவரோட குறிப்பேடுகள்ல படமா வரைஞ்சு வச்சிருக்கார். கண்ணாடி எழுத்து அப்படிங்கிற மிரர் ரைட்டிங்க இவர் தான் முதல்ல எழுதினவர். அவர் எழுதின எழுத்துக்களை ஒரு கண்ணாடிக்கு முன்னாடி வச்சு பார்த்தா மட்டும்தான் அந்த எழுத்துக்கள் நமக்கு புரியும். ஏன்னா அவர் எழுதினது புல்லா தலைங்கீழ, அதாவது ஆப்போசிட்ல எழுதியிருப்பாரு. அதை ஒரு கண்ணாடிக்கு முன்னாடி வச்சு பார்த்தா மட்டும்தான் அதை நம்மளால சரியா படிக்கவே முடியும். இவரை இந்த உலகம் மிகப்பெரிய திறமைசாலின்னு கொண்டாடினாலும் இவ்வளவு திறமைசாலியா இருக்கிற இவர் பள்ளிக்கூடமே போய் படிக்காத ஒரு நபர் அப்படிங்கறத நாம எல்லாரும் தெரிஞ்சுக்க வேண்டியது அவசியம். இவர் ஒரு விஷயத்தை கவனிக்கிறது மூலமா மட்டுமே இவரோட திறமைகளை வளர்த்திருக்கார். இன்னொரு சுவாரஸ்யமான தகவல் என்னன்னா, இவரால ஒரு கையால எழுதவும் அதே நேரத்துல ஒரு கையால ஓவியங்களை வரையவும் முடியும். ரெண்டையும் ஒரே நேரத்துல சரியாவே செய்ய முடியும். அதோட ஒரு சின்ன மிஸ்டேக் கூட இல்லாம அந்த வேலையை அவரால் செய்ய முடியும். மனுஷங்களோட உடல் எப்படி செயல்படுது அப்படிங்கறத தெரிஞ்சுக்கிறதுக்காக 30க்கும் மேற்பட்ட பிணங்களை தோண்டி எடுத்துட்டு வந்து இரவு நேரங்கள்ல மெழுகுவர்த்தியோட உதவியோட அறுவை பண்ணி அந்த பிணங்களை அறுத்தெடுத்து அதிலிருந்து சில குறிப்புகளை எடுத்து தன்னோட நோட்புக்ல எழுதி வச்சிருக்கார். அவரோட குறிப்பேட்டுல நிறைய விஷயங்களை எழுதி வச்சிருக்கார். இன்னைக்கு நாம பார்க்கிற போர் இயந்திரங்கள், பீரங்கிகள் பொருத்தப்பட்ட டேங்க், பாராசூட், மிஷின் கன், இது எல்லாத்தையுமே அன்னைய நாட்கள்லயே அவரோட குறிப்பேடுகள்ல வரைபடமா வரைஞ்சி அதை எப்படி செய்யறதுங்கிறதுக்கான விளக்கத்தையும் கொடுத்துட்டு போயிட்டார். இவர் மோனாலிசா அப்படிங்கிற படத்தை வரைஞ்சாருங்கிறது நம்ம எல்லாருக்குமே தெரியும். அந்த மோனாலிசா படத்தை வரையும் போது அங்க உட்கார்ந்திருந்த மோனாலிசா சிரிக்கணுங்கிறதுக்காகவே அங்க இருக்கிற அறைகள்ல இசை கலைஞர்களையும் கோமாளிகளையும் வச்சு அந்த மோனாலிசாவை சிரிக்கும்படி வச்சிருந்தாராம். அதனாலதான் அந்த மோனாலிசாவோட படம் சிரிச்ச மாதிரி வர்றதுக்கான காரணமா அமைஞ்சிருக்கு. இவர் சாதாரணமா ஒரு நடைபயிற்சி செய்யும் போது கூட இவர் கையோட ஒரு புத்தகத்தையும் ஒரு நோட்டையும் எடுத்துக்கிட்டு போயிடுவாராம். அங்க விசித்திரமான மனிதர்களையும் தான் கண்ணுல படக்கூடிய விசித்திரமான செயல்களையும் வரைபடமா வரைகிறத தன்னோட வேலையாவே வச்சிருந்திருக்கார். இதனாலதான் அவர் படிப்பறிவு இல்லைன்னாலும் அவர் மிகப்பெரிய மேதாவியாவும் திறமைசாலியாவும் இருக்கிறதுக்கு காரணம்னே சொல்லலாம். தான் வாழ்நாள்ல மோனாலிசா போன்ற படங்களை வரைஞ்ச அவர் தன்னோட படத்தை கடைசி வரைக்கும் வரையவே இல்லை. இப்ப நாம பார்த்துக்கிட்டு இருக்க அவரோட சுய படம் கூட கடைசி நேரத்துல வரையப்பட்ட முழுமையா நிறைவடையாத புகைப்படம் தான். இவர் வரைஞ்ச படங்கள்ல தி லாஸ்ட் சப்பர் அப்படிங்கிற வரைபடம் ரொம்பவே முக்கியமான ஒரு வரைபடமா இன்னைக்கும் கருதப்படுது. இயேசு கிறிஸ்து தான் 12 சீடர்களோட உட்கார்ந்து உணவு அருந்தும் போது உங்கள ஒருத்தன் என்னைய காட்டி கொடுக்க போறான் அப்படிங்கறத சொன்னதை ஒரு வினாடி காட்சியை துல்லியமா காட்டக்கூடிய வரைபடம் தான் தி லாஸ்ட் சப்பர் அப்படிங்கிற இந்த வரைபடம். இயேசுவை காட்டி கொடுத்த யூதாசினுடைய முகத்தை வரைகிறதுக்காக சிறைச்சாலைக்குள்ள போய் அங்க இருக்கக்கூடிய கொடூரமான நபர்கள் எல்லாம் பார்த்துட்டு வந்து அதன் பிறகு அந்த யூதாசினுடைய படத்தை வரைஞ்சதா ஒரு கருத்தும் இருக்கு. லாஸ்ட் சஃபர் அப்படிங்கிற இந்த வரைபடத்தை 2007ஆம் ஆண்டு ஒரு ஆய்வாளர் அந்த வரைபடத்தில் உள்ள அப்பம், கை இதையெல்லாம் எடுத்து குறிப்புகளா ஒரு இசையை வடிவமைச்சார். அந்த இசை 40 வினாடிகள் சோக இசையா அமைஞ்சிருந்தது. இப்படி உருவாக்கின இசை சோகமா இருக்கிறதுக்கான காரணம் இந்த படம் சோகமான நிகழ்வுகளுடைய ஒரு நொடி அப்படிங்கிறதுனாலதான். மோனாலிசா படத்தை வரைஞ்ச டாவின்சி கடைசி வரைக்கும் அந்த புகைப்படத்தை யாருகிட்டையுமே கொடுக்கவே இல்லை. அந்த வரைபடத்தை தன்னோட கடைசி இறுதி நாள் வரைக்கும் தான் கூடவே தான் வச்சிருந்தார். டாவின்சி 13,000க்கு மேல குறிப்பேடுகள் தன் கைப்பட எழுதியிருக்காராம். அதுல 7,000 குறிப்பேடுகள் தான் இப்ப கிடைச்சிருக்கு. அதுல ஒரு குறிப்பிட்ட குறிப்பேடுகளை தான் பில் கேட்ஸ் வாங்கியிருக்காரு. அந்த குறிப்பேடுகளை $30 மில்லியன் கொடுத்து வாங்கியிருக்காரு. இந்திய மதிப்புல சொல்ல போனோம்னா 250 கோடி ரூபாய். இன்னைக்கு வரைக்கும் இதுதான் உலகத்திலேயே அதிக அளவுக்கு விலை போன புத்தகம். மலை உச்சிகள்ல சிற்பி இருக்கிறத பார்த்துட்டு அவர் அன்னைக்கே சொல்லியிருந்திருக்காரு,
சொல்லியிருக்கார், இந்த பூமி முழுவதும் கடலால தான் சூழப்பட்டு இருந்திருக்க வேணும் அப்படின்னு அன்னைக்கே சொல்லியிருக்கார். இவர் வரைஞ்ச வரைபடம், குறிப்பேடுகள் இதை எல்லாமே முக்கியமா 2 நபர்கள்ட்ட கொடுத்து வச்சிருந்திருக்கார். அந்த முதல் நபர் மெல்சி அப்படிங்கிறவர்கிட்ட கொடுத்திருக்கார். அவர் 50 வருஷம் அந்த பொக்கிஷங்களை பாதுகாத்திருந்திருக்கார். அதுக்கு முறை அவர் வாரிசுகள்கிட்ட போகும்போது அந்த வாரிசுகள் இந்த பொக்கிஷங்கள்ல இதனுடைய அருமைகளை தெரியாம நிறைய நபர்கள்ட்ட வித்திருக்காங்க. அந்த 2வது நபர் யாருன்னா சலாய் அப்படிங்கிறவர் தான். அவர்கிட்ட கிடைச்சதுதான் இந்த மோனாலிசா ஓவியம். இன்னைக்கு இந்த மோனாலிசா ஓவியம் பிரான்ஸ் நாட்டுல லூவர் அப்படிங்கிற இடத்துல தான் அருங்காட்சியகத்துக்குள்ள இருந்துகிட்டு இருக்கு. சால்வேட்டர் முண்டி அப்படிங்கிற ஒரு ஓவியம் தான் இன்னைய வரைக்கும் அதிக விலைக்கு விற்கப்பட்ட ஓவியம். அந்த வரைபடமும் டா வின்சி வரைஞ்ச வரைபடம் தான். நம்ம தமிழ்ல உலக ரட்சகர் அப்படின்னு சொல்லப்படுற அந்த ஓவியம் தான் 450 மில்லியன், அதாவது 3700 கோடிக்கு மேல விலை போன வரைபடம். இந்த வரைபடம் டா வின்சி வரைஞ்ச வரைபடம்.